இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸில் ஒரு செவர்லெட் ஆவியோங்க 2006 மாடலில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் சிங்கிள் ஓனரில் ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பக்காவான குவாலிட்டி வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. பெட்ரோல் வண்டி, ரொம்ப லோ கிலோமீட்டர் ஓடுனது, டைரக்ட் ஆர்சி ஓனர்கிட்டேருந்து ஒரு ஹை குவாலிட்டி மெயின்டெனன்ஸோட இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ இப்போ நம்ம பார்த்துடலாம். வண்டியோட நம்பர் TN07CY8670. வண்டியோட கலர் பாருங்கள், ரெட் கலருங்க. ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த வண்டியில் குவாலிட்டியை பொறுத்தவரை நீங்கள் அப்படி இப்படிலாம் நினைக்க வேணாம். ரொம்பவே குவாலிட்டியாக எதிர்பார்த்துவாங்க. 100% வண்டியில் குவாலிட்டி எதிர்பார்த்துவாங்க. பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஒரு செவர்லெட்டு ஆவியோ ஒரு இந்த அளவுக்கான குவாலிட்டியில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா 2006 மாடலு, இன்றைக்கி 2025 ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றதை வீடியோவில் பாருங்கள். ரொம்பவே பக்காவாக ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் இது எல்லாமே வந்துடுது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு பக்காவான குவாலிட்டியில் ஒரு தெளிவான வண்டி, பெட்ரோல் வண்டி, அதுவும் லோ பட்ஜெட்டில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட இன்டீரியரு, பூட் ஸ்பேஸு, வண்டியோட இன்ஜினோட குவாலிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். வண்டியோட டோர் பேடில் பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரியரில் இருக்கக்கூடிய பவர் விண்டோலாம் சைல்டு யாரும் இறக்காமல் இருக்கிறதுக்காக இருக்கிற சுவிட்ச் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பூட்டுக்கான, அதாவது ரியர் பூட்டுக்கான சுவிட்ச் வந்துடுது. ப்ரெஸ் பண்ணோன்னா பின்னாடி ஓப்பன் ஆகிரும், அதுவுமே வந்துடுது. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் தெளிவான ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. சிங்கிள் ஹேண்டடு ரொம்பவே தெளிவாக வச்சுருக்காங்க. 2006 மாடல்னாலும் ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. இந்த வண்டியோட மீட்டர்லாம் பாருங்கள், புது வண்டி மாதிரியே இருக்குது. 64,188 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது, மியூசிக் சிஸ்டம் வந்துடுது, ஏசி வந்துடுது, எல்லாமே ஒர்க்கிங் தான். மேனுவல் கியர் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஜிட்டல் டைமுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவுமே புது டிஸ்பிளே மாதிரி தான் இருக்குது. அந்த மேலே இருக்க ஸ்டிக்கர் கூட இன்னும் பிரிக்கலை. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன், இன்டீரியரோட ஆம்பிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்குது. சீட் மட்டும் கொஞ்சம் கீழே லூஸாக இருக்கிறனால கொஞ்சம் உலண்டுருக்கு. ஆனால் பக்காவான குவாலிட்டி. மேலே அப்பன்சர் பாருங்கள், அந்த சன் வைசருக்கு வரக்கூடிய அந்த கவர்லாமே இன்னுமே பிரிக்கலைங்க. பக்காவான குவாலிட்டியில் கம்பெனியோட அந்த ஒரிஜினாலிட்டியோடயே இருக்குது. வண்டி ஓவரால் 64,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. முக்கியமான விஷயம், வண்டியோட அப்பன்சருமே தெளிவாக இருக்குது. வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள். ரியரில் நல்லா தாராளமாக 3 பேர் ஃப்ரீயாக உட்காந்து போகலாம், நல்லாவே ட்ராவல் பண்ணலாம். லாங் டிரைவுக்கெலாம் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். மேலே அப்பன்சர்லாம் பாருங்கள், தெளிவாகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். பூட்டுக்கு நான் காட்டியிருந்த மாதிரி இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி பூட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. எலக்ட்ரானிக் சுவிட்சிலேயே வந்து பூட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு தாராளமான ஒரு பெரிய ஸ்பேசஸ் நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. நிறைய லக்கேஜஸ் வச்சுட்டு போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி வந்துடுது. ஸ்டெப்னியுமே 90% கண்டிஷனில் ஸ்டெப்னி, வீல்ஸ் பண்ண, ஜாக்கி எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்காவான குவாலிட்டிங்க. என்ன தான் 2006 மாடல்னாலும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வண்டி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், அதாவது 2020, 21 மாடல் வண்டி எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த வண்டியோட குவாலிட்டி இருக்குது. இந்த வண்டியோட இன்ஜினோட கண்டிஷனு, சவுண்டு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன், வாங்க பார்ப்போம். இப்போ வண்டியோட இன்ஜின் பானட்டை ஓப்பன் பண்ணி இன்ஜின் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன் கண்டிஷன் எல்லாம். வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்கும், பக்காவாக இருக்குது. ஒரு ஃபஸ்ட் கிளாஸான கண்டிஷனுங்க. பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியை பார்த்து வச்சுருந்துருக்காங்க. சிங்கிள் ஹேண்டட்னால ரொம்பவே தெளிவாகவே இன்றைக்கி வரையுமே வச்சுருக்காங்க. வண்டியோட ஆப்ராம் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாமல் கம்பெனி பேஸ்ட்டோட பக்காவாக இருக்குது. பேட்டரியுமே புதுசு போட்டிருக்காங்க. பேட்டரியும் புதுசு வந்துடுது. எல்லாமே தெளிவாக இருக்குது. இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குன்றதை நம்மளோட கேமராவை பக்கத்தில் வச்சு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அந்த சவுண்டையுமே உங்களுக்கு நான் காட்டிடுறேன், வாங்க பார்ப்போம்.
வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ஸ்மூத்தாக பக்காவாக குவாலிட்டியாக இருக்குங்க. 2006 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில். வண்டிக்கு எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி எடுக்கக்கூடிய கஸ்டமர் நெக்ஸ்ட் எந்த வேலையுமே பார்க்காம அப்படியே ஓட்டிக்கலாம். 2006 மாடல் செவர்லெட் ஆவியோ ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 1,65,000 ரூபா. இந்த 1,65,000 ரூபாயும் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். பக்காவான குவாலிட்டியில் தெளிவான வண்டிங்க. 1,65,000 ரூபாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் குறைச்ச ரேட்டுக்கே கூட உங்களுக்கு வண்டி கிடைக்கும். ஆனால் இந்த அளவுக்கு குவாலிட்டியில் கிடைக்குமா அப்படின்றத கேரண்டியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பக்காவான குவாலிட்டி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வண்டியை வெறும் 1,65,000 ரூபா சின்னதாக ஒரு நெகோஷியேட் பண்ணி இந்த வண்டியை கொடுத்துடலாம். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேவைப்பட்டால் உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வண்டியை விசிட் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள். வண்டி திருப்தியாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. வண்டி எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய, டக்குன்னு பார்த்தோன்னே அட்ராக்டிவ் ஆகக்கூடிய அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. வெளியூர்லேருந்து வர்றாந்தா ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இந்த வண்டிக்காக நான் வெளியூர்லேருந்து வரவான்னு கேட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வர்ற அந்த ட்ராவல் டைமில் நம்ம இந்த வண்டியை உங்களுக்காக ஹோல்டு பண்ணி நிப்பாட்டியிருப்போம். வேறு யாருக்கும் காட்ட மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போகிறாங்க, போகும்போதே பார்த்தீங்கன்னா வண்டி சோல்ட் ஆயிடுதுன்ட்டு கவலைப்படுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் கால் பண்ணி கேட்டு கிளம்பும்போது வண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து சேர்ற வரையும் வண்டியை ஹோல்டு பண்ணி வச்சு உங்களுக்காகவே நிப்பாட்டி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, ஓகே நோ ப்ராப்ளம், அடுத்த கஸ்டமருக்கு நம்ம காட்டிப்போம். கண்டிப்பாக இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.